இந்த கத்திரி செடி வந்து 3 மாதம் தான் அதோட பீரியட்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அது எங்கள் வீட்ல ஆல்ரெடி நாங்கள் பழைய வீடியோலாம் காமிச்சிருக்கோம். நிறைய காயெல்லாம் எடுத்தாச்சு. அந்த காய எடுத்ததுக்கப்புறமா அந்த செடிய புடுங்கி போடலாம் அப்படின்னு நினச்சாங்க வீட்ல அப்பாவுங்க. அப்போ நான் சொன்னேன், "அப்போ அத புடுங்கி போட வேண்டாம்ப்பா. நம்ம வந்து கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டாக்கா மறுபடியும் அது தழையுமான்னு பார்க்கலாம்ப்பான்ட்டு அந்த இருந்த இலை, கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பிரான்ச்சஸ் அதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டு ஆஃப்டர் 2 மந்த்ஸ்லேயும் சூப்பரா செடி தழைஞ்சிருச்சுங்க. தழைஞ்சிட்டு இருக்கும்போதே அதில பூ வச்சு காய் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எப்புட்றா அப்படின்னு. சூப்பரா வந்துருச்சு. நாங்க எடுத்து இன்றைக்கி சமையலே பண்ணிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த உரமே எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் நம்ம கண் முன்னாடி பறித்து அதை சமைக்கிறது ஒரு டேஸ்ட்டு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சோளம் இருக்குல்ல, சோளத்தை வந்து எப்படி சொல்கிறதுங்க, அது கொஞ்சம் எங்கள் அக்கா அன்றைக்கி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதை பாதி திரும்ப அக்காவுக்கே கொடுத்து விட்டேன் ரிட்டர்ன். ஏன்னா அவ்வளவு எங்கே சாப்பிட முடியும் அப்படின்னு. சரி கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜ்லேயாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாக்கா ஃபுல்லாக காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு மேலாக. அந்த காஞ்சதை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றா பிச்சு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ஒரு பொடி ஒடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீனாக வந்துருச்சு. உள்ளே ஒரு 2, 3 இதழோட அந்த சோளம் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஐடியாவாக இருந்துச்சு. இது எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா வளர்றேங்க சாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகுமா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.